இமாச்சலம் வந்து அடைஞ்சு போய் அல்லவா? என் அப்பன் முக்கன் பெருமன் மூர்த்தி தலைவர்கள் ஈசன் உமா மகேஸ்வரன் ஏன் சங்கரனை நோக்கி தவமாக தம்பம் இருக்க வேண்டும். தவம் இருந்தால்தான் பலன் கிடைக்கும். சரி, நமக்கு தேவையான வரத்தை ஐயனத்தில் கற்றுக் வரம் கொடுத்த வல்லன் அருள் செய்ய வேண்டும். உண்மைதான். ஓம் நம அந்த சங்கரனா வந்திருப்பது கைலை மலையிலே வாசம் புரியும் ஈசன் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்படி என் கண்களை திறந்து பார்க்கலாமா? திறந்து தாராளமாக என் கண்களை திறந்து பார்ப்பேன். ஆமா. என் கண்களை திறந்து பார்க்கும் நேரத்தில் நான் வணங்கும் ஆண்டவன் அந்த ஈசன் உமா மகேஸ்வரன் தான் வேண்டும். அல்லாது எங்கள் எதிரிகள் யாராவது கண்ணிகளை தோன்றினால் என் கண்களில் இருக்கும் தீ கதிர்கள் அவர்களை சுட்டி எரித்து விடுவேன். என் ஆண்டவனை உமா மகேஸ்வரனை அந்த சங்கரனை அந்த ஈசனை பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக பார்க்கலாம். ஓம் இங்கே வீரமான சிவபாலன் தவமாக தவம் இருக்கிறார்கள். தவத்திற்கு மெச்சு அருள் செய்வனும் ஓடோடி. ஆமா. கைலை மலை வாசா என்னை கைலை மலை வாசா என்னை என்னை நாடி வந்த காரணம் என்ன? பாராமல் மழை என்று பாராமல் காற்று என்று பாராமல் இரவு என்று பாராமல் பகல் என்று பாராமல் உங்களையே கோரி தவமாக தவம் செய்கிறேன். ஏன் எதற்காக தெரியுமா? எதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலே அரிய பெரிய வரங்களை வாங்கி பெருமையாக வையகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அரிய பெரிய வரங்களை வாங்கி பெருமையாக வாழக்கூடியதை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். என்ன வரம் கேள் தருகிறேன். சாகாவரம் வேதாவுக்கள் போகா செல்வம். சாகாவரம் வேதாவுக்கள் போகா செல்வம். இந்த வரத்தோடு மற்றொரு புதுமையான வரமாக இருக்கிறது. புதுமையாக வரம் என்ன வரம் கேள் தருகிறேன். என் தந்தைமார்கள் என் தாயாதிகள் எவருமே அப்படிப்பட்ட வரத்தை வாங்கி இருக்கக்கூடாது. ஒரு புதுமையான வரத்தை அப்படியே அளிக்கிறேன். எப்பேற்பட்ட வரம்? எதிரியோடு நான் சமர் செய்யும் நேரத்திலே அந்த எதிரிடத்திலே நான் தோல்வி விட்டேனால் அந்த தோல்வி வரும் நேரத்திலே நான் எந்த உருவம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த உருவம் எனக்கு வர வேண்டும். வருமானவா? அப்படியே வரும். தாராளமாக வரும். வரத்தை கொடுத்து பெற்றுக்கொள். நீ பெற்றுக்கொள். உனக்கு யாது வரம் வேண்டும்? தடையில்லாமல் கேளுங்கள், நான் தருகிறேன். சுவாமி, எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? என்ன வர வேண்டும்? 5 தலை நாகமாக படைக்க வேண்டும். 5 தலை நாகமாக நீ படைக்க வேண்டும். அப்படி வளர்ந்து என் தம்பியும் எதிரோடு சமர் செய்வான் அல்லவா? ஆமா. சமர் செய்யும் நேரத்திலே தோல்வி காலம் வரும் அல்லவா? அப்படி தோல்வி வரும் நேரத்திலே என் தம்பி 5 தலை நாகமாக உருவெடுத்து எதிரியை கொட்டி கொட்டல வேண்டும். அப்பேற்பட்ட பலத்தை நான் அளித்தேன், பெற்றுக்கொள். நாரதர் உரைத்தவாறே ஓடி வந்த இமாச்சலத்திலே என் அப்பன் முக்கன் பரமன் மும்மூர்த்தி தலைவர் அந்த ஈசனத்தில் வரங்களை பெற்று விட்டோம் அல்லவா? உண்மைதான். சரி, நம் எதிரியால் அந்த அரியை சந்திக்க வேண்டும் அல்லவா? அந்த அரி பரந்தமனை அழிக்க வேண்டும் அல்லவா? எங்கே இருக்கிறார்? நாராயணன் தேடி சொல்வோம். வாடா.
தண்ணீரா பரமதை தண்ணீரா வரம் கொடுக்கும் மலரவா அந்த இமாச்சலத்திலே சென்ற இமாச்சலத்திலே மகேஸ்வரனை நாம் எப்படியெல்லாம் எங்கள் தவத்தை மெச்சி எங்கள் வரத்தை பாராட்டி தவத்தை நினைத்தவாறே கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? நான் எதிரியோட சமத்தையும் நேரத்தில் நான் தோல்வி வரும் நேரத்தில் நான் எந்த உருவத்தை நினைக்கிறேன் அந்த உருவத்தை எனக்கு அளிக்க வேண்டும். அந்த உருவத்தால் எதிரியை அழித்து சாக எந்த உருவனாலும் எடுக்கலாம். எதிரி அழிக்க சொல்ல மாட்டேன். என் தம்பி 5 தலை நாகமாக உருவெடுத்து எதிரியை கடித்து பதற வேண்டும். 5 தலை பயமா இருக்கப்பா. இப்போதே 5 தலை நாகம் அப்படியா? அப்படி என்றால் இப்பொழுதே நான் அந்த எதிரி அந்த திருநாமம் அணிஞ்சிருக்கிறேன். எதற்கு நீ நாம் போட்டு புரியுத தனிமையை கொண்டு விடுவோம். இப்ப எங்க போறீங்க? அழிக்க என்ன நாராயணன் நீ கூட்ட நாராயணன் இங்க வரணும். ஆமா அவனை தேடி போகணும். ஏயா தேடி போற? அவன் தானா இங்க வருவான். அவன் கஷ்டப்பட்டு கற்கணும் முக்கணும் 7 மணிக்கு தாண்டி போகணும். ஏயா நீ எங்க போற? அவனை கூட்டா இங்க நேரம் வருவாயா? எவ்வளவு சென்று அந்த தேவை தேடி சிறைபிடித்தால் கண்டிப்பாக அந்த மாயவன் வருவான் தருவான். ஏன் வருவான் தெரியுமா? தேவேந்திரனை காப்பாற்றுவதற்காக வருவான். ஆமா அப்படியே அவளை நீங்க உட்கார்ந்து பேசாவடிக்கிறேப்பா. இப்பேற்பட்டவங்க மாயம் என்று சொன்னீர்கள் அல்லவா? என்ன உங்களுக்கு நாங்கள் கைமாறு என்ன கைமாறா? பார்த்தோடு தானே இருக்கின்றேன். பறக்கும் படையை பார்த்தோடு தான் தேவலோகத்திலே அந்த ரம்பா உருவத்தை சிறைப்பிடித்து தேவேந்திரனை சிறைப்பிடித்து அந்த